மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் கிரியேட் பண்ணும்போது சில ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் இல்லை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது இல்லை நார்மலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆம், எல்லா ஃபியூச்சர்ஸோட வேல்யூஸும் வந்து should be in the சேம் ரேஞ்ச், ஒரே ரேஞ்சில் இருக்கும். அதாவது 0 to 1 அப்படின்ற ரேஞ்சில் அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள அந்த வேல்யூஸ் இருக்கிற மாதிரி we have to convert. எதுக்காக அப்படி நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம டேட்டா செட் இருக்குல்ல, ஜஸ்ட் 2 வேல்யூஸ் மட்டும் வச்சிருக்கோம். 30 ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 30 அண்ட் 50,000, 45, 80,000, 20, 30,000, 60, 1,20,000 இருக்கு. இது வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஒரு டேட்டா செட்டோட 2 காலம், இந்த 30, 45, 20, 60 அப்படின்றது ஏஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். 50,000, 80,000, 30,000, 1,20,000 அப்படின்றத we can consider it as salary அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எந்த மிஷின் லேர்னிங் மாடல் அப்ளை பண்ணாலும் இந்த வேல்யூஸ் இப்போ இதுக்கும் உள்ள இந்த ஏஜுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், சேலரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இட் வுட் பி ஹை. இந்த 13 இருக்கு, இந்த 50,000 இருக்கு. இது மாதிரி ஹையர் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, லீனியர் மாடல்ஸ்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஃபியூச்சரோட டாமினன்ஸ் இன் டிசைனிங் த மாடல் ட்ரைனிங் ப்ராசஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் எந்த ஃபியூச்சரோட வேல்யூ அதிகமாக இருக்கோ அதோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அதை நார்மலைஸ் பண்றோம். நார்மலைஸ் பண்றோம்னா நான் சொன்ன மாதிரி we have to convert it into the 0 to 1 அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கிற மாதிரி we have to convert. அதுக்கு நம்ம ஸ்டைட்டிட்லேர்ன்ல யூஸ் பண்ற ஒரு லைப்ரரி தான் வந்து மின் மேட்ச் ஸ்கேலர். ஸோ இந்த மின் மேட்ச் ஸ்கேலர் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து திரும்ப பைத்தான் நிறைய டைப்ஸ் ஆஃப் நார்மலைசேஷன்ல ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ் இருக்கு. நம்ம பாட்டுற மெத்தட் வந்து மின் மேட்ச் நார்மலைசேஷன். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபியூச்சர்ல இருக்கிற வேல்யூவும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இட் கன்வெர்ட்ஸ் டு 0 to 1 அப்படின்ற ரேஞ்சில் கன்வெர்ட் பண்ணும். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா h norm is equal to h minus h minimum divided by h maximum minus h minimum. இல்ல h அப்படின்றது ஒரிஜினல் வேல்யூ, எந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ நார்மலைஸ் பண்ணுமோ அந்த வேல்யூ. h மினிமம் அப்படின்றது அந்த காலம்ல, அதாவது அந்த ஃபியூச்சர், ஒரு நம்ம டேட்டா செட்ல ஒரு காலம் அப்படின்றது ஒரு ஃபியூச்சர், இல்லை ஒரு ஃபியூச்சர் வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்ல டேட்டா செட்ல இருக்கும்போது ஒரு காலமாக இருக்கும். அதில் இருக்கிற மினிமம் வேல்யூ, ஒரு காலமோட மினிமம் வேல்யூ. அதே மாதிரி h மேட்ச் அப்படின்றது அந்த ஃபியூச்சரோட மேக்ஸிமம் வேல்யூ. we have to remember that individual column தான் we are going to normalize. அதை அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொன்றா தான் அந்த காலமோட மினிமம் வேல்யூ வச்சு தான் மற்ற அந்த காலமை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த காலமோட மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, h நார்ம்ன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். இது ஒரிஜினல் வேல்யூ, இது வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் வெக்டார், இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே மாதிரி எடுத்துட்டு அதை எப்படி நார்மலைஸ் பண்றதுன்னு பார்த்துருவோம். இப்போ h-min is equal to 3 அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த 3, 7, 11, 15, 20ல மினிமம் வேல்யூ வந்து 3, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 20. அதை தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு வேல்யூக்கா எடுத்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ 3, இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு வச்சுட்டோம்ல, அதில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 3. அந்த 3யை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும். ஓகேவா? அதை நார்மலைஸ் பண்ணோம்னா அதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறாங்க. h மைனஸ் h மீன். ஸோ h மீன் வந்து 3, ஹோட வேல்யூ 3, 3 மைனஸ் 3 0 டிவைடட் பை h மேட்சோட வேல்யூ வந்து 20 மைனஸ் 3. இப்போ 0 டிவைடட் பை 17 வந்து 0. அதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா, h is equal to 7, திரும்ப அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்றோம். 7 மைனஸ் 3 டிவைடட் பை மேக்ஸிமம் 20 மைனஸ் 3, 0.235. அதே மாதிரி ஒவ்வொரு 11, 20 எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து இது மாதிரி 0, 0.235,
அதாவது 3 would be replaced with இந்த அரே பாத்தீங்களா, இந்த அரே 3, 7, 11, 15, 20 இந்த அரே தான் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 0, 0.235, 0.471, 0.706, 1. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே இட் வில் பி பிட்வீன் 0 to 1ல வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ டிவைடட் பை h max மைனஸ் h min போடுறதுனால உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஒரு லார்ஜர் நம்பர் கிடைக்கிற மாதிரியான ரிசல்ட் தான் வரும். ஸோ பிட்வீன் 0 to 1 தான் வரும் நமக்கு. இப்ப இங்க நம்ம பார்த்த இப்ப 2 வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. இப்ப ஏஜ் அண்ட் இந்த வேல்யூ நம்ம டேட்டா செட்ல இது மாதிரி ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏஜ்னு ஒரு காலம் இருக்கு, இன்கம்னு ஒரு காலம் இருக்கு. ஏஜ் வந்து 30னா அவங்களோட கரஸ்பாண்டிங் இன்கம் இன் டாலர்ஸ் might be 50,000, 45K, 80. ஸோ இதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும். நார்மலைஸ் பண்ணோம்னா திரும்ப அதே வேல்யூ தான் அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். பட் எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் காலம்ஸ்ட்டு தனித்தனியாக அப்ளை பண்ண போறோம். ஸோ ஏஜ் ஃபர்ஸ்ட் காலம் ஏஜ்ன்ற காலம் எடுத்துடுறோம். அந்த ஏஜ்ன்ற காலம்ல மினிமம் வேல்யூ வந்து 20, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 60. ஸோ அதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேல்யூ 30K, 45K, 30 ஹெச்ஓட வேல்யூ 30ன்னு இருக்கும்போது 30 மைனஸ் ஹெச் மின் வந்து அந்த ஃபார்முலா தான் h மைனஸ் h min டிவைடட் பை h max மைனஸ் h min. அப்போ 30 மைனஸ் 20 டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ வந்து 60 மைனஸ் 20. ஸோ 0.25. அதே மாதிரி ஏஜ் 45 இருக்கும்போது 0.625. ஏஜ் வந்து 20 அப்படின்னு இருக்கும்போது 0 வருது, 16 போது 1. அதே மாதிரி இன்கம் காலமோட தனியாக வந்து மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஏஜ் காலம்க்கு முடிச்சிட்டோம். அடுத்து மேக்ஸ் இன்கம் காலம் பண்ணுறோம். இன்கம் காலம்க்கு மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி we are finding the வேல்யூஸ், நார்மலைஸ்ட் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். அப்போ நம்மளோட கோட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, நம்மளோட ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து இது மாதிரி இருந்த வேல்யூஸ் ஏஜ் அண்ட் இன்கம் இப்படி இருந்த வேல்யூஸ் 30, 50,000, 45, 80,000, 20, 30,000, 60, 1,20,000 இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 0.25, 0.22, 0.625, 0.556, 0011 இது மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. அதாவது இந்த ஏஜ் இன்கம்ல இந்த 30 to 50,000 இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம we cannot find it in this values. இந்த 0.25 இந்த 0.22 தான் இருக்கு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராசஸ் இதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்றோம், நார்மலைஸ் பண்றோம். இப்போ கிளஸ்டர் பண்றோம் அப்படின்னா நியரஸ்ட் நைபர்ஸ்லாம் ஃபைன் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணாலும் உங்களுக்கு அந்த வேரியேஷன் இருக்கும். சின்ன நம்பருக்கும் பெரிய நம்பருக்கும் உள்ள வேரியேஷன் வரும். ஹையர் டைமென்ஷன்ல மேப் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் would be பெட்டர் வித் இந்த நார்மலைஸ் பண்ண டேட்டா செட் வச்சு பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்ம பைத்தான்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா we have two called min-max tailor அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ அந்த min-max tailor யூஸ் பண்ணி நம்ம இந்த எப்படி இந்த வேல்யூஸை வந்து we can normalize அப்படின்னு பார்ப்போம். இந்த ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிடுறோம். நம்ம அந்த பார்த்த ஏஜ் அண்ட் இன்கமோட வேல்யூஸ் தான் இனியும் ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கேலார் இஸ் ஈக்குவல் டு அதோட இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்றோம். min-max tailor இம்போர்ட் பண்ணிடுறோம், அதோட இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்றோம். அந்த இன்ஸ்டன்ஸ்ல ஸ்கேலார் டாட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஜெக்ட் டாட் ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு மெத்தட். ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கால்குலேட்ஸ் த மினிமம், இட் கால்குலேட்ஸ் த மேக்ஸிமம். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸ் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணமோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து இட் வில் பி ஸ்டோர்ட் இன் நார்மலைஸ் டேட்டா. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணோம்னா நம்மளோட இந்த இதோட கரஸ்பாண்டிங் நார்மலைஸ் வேல்யூஸ் இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற மெத்தட் பண்ணும். இந்த ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட் எந்த பேக்கேஜ்ல இருக்கு அப்படின்னா min-max tailorல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிட் தனியா டிரான்ஸ்ஃபார்ம் தனியா பண்ணலாம். அதாவது இந்த ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரே மெத்தட்ல பண்ணிடுறோங்க. அதே ப்ராசஸை நம்ம என்ன பண்ணலாம், we can do it in 2 steps. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட் பண்ணலாம், அதுக்கப்புறமேல வந்து we can use transform method separately. இதோட யூஸ் என்ன அப்படின்னா
ஃபிட் மெத்தட் வந்து இட் கால்குலேட்ஸ் த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கால்குலேட் பண்ணும். நம்ம மிஷின் லேர்னிங் மாடல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ட்ரெய்னிங் செட் தனியா வச்சிருப்போம். டெஸ்ட் செட் தனியா வச்சிருப்போம். ஸோ ட்ரெய்னிங் செட்ல நீங்க இந்த ஃபிட் மெத்தட் அப்ளை பண்ணீங்கன்னா, அதுல ஒரு மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். அப்ப ட்ரெய்னிங் டெஸ்ட்ல நீங்க ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எச் ட்ரெயின் இல்ல ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எச் டெஸ்ட் அப்படின்னு தனித்தனியா குடுத்தீங்கன்னா, எச் ட்ரெயின் தரும்போது ட்ரெய்னிங் செட்ல இருக்க மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு நார்மலைஸ் பண்ணிரும். திரும்ப அதே ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம கொண்டு போய் நம்ம எச் டெஸ்ட்ல குடுத்தோம் அப்படின்னா, திரும்ப ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தடே யூஸ் பண்ணீங்கன்னா, டெஸ்ட் செட்ல இருக்க வேல்யூஸ வச்சுக்கிட்டு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிரும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். அதாவது ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் அத டைப் பண்ணிடுறேன். ஃபிட் அண்டர்ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எச் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின் அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், நம்மள்ட்ட ட்ரெயினிங் செட்ல வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுது. அப்ப ட்ரெயினிங் செட்ல இருக்க வேல்யூவோட மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூலாம் ஃபைண்ட் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்றோம். இதே ப்ராசஸை நம்ம திரும்ப ஃபிட் அண்டர்ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எச் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட்ல கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப ஒரு மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதை டெஸ்ட் செட்ல அப்ளை பண்ணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம ட்ரெயினிங் செட்டை வச்சுட்டு அதுல இருக்க மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணோமோ உங்களுக்கு தெரியும். ஒன்லி 20% ஆஃப் த டேட்டா செட் இஸ் யூஸ்ட் அஸ் எ டெஸ்ட் செட். அப்ப நம்ம ட்ரெயினிங் செட்ல என்ன யூஸ் பண்ணோமோ, என்ன மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ யூஸ் பண்ணோமோ அதே தான் வந்து we should use in the test data. அந்த ப்ராசஸ் அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபிட் மட்டும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிட் அப்படின்னா இந்த ஃபிட் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் கால்குலேட்ஸ் த மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூலாம் ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டோம். அதை வந்து அந்த டேட்டாக்கு அப்ளை பண்ணாது. அப்ப அந்த ஃபிட் பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேலர் டாட் ஃபிட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதே யூஸ் பண்ணி we can use scalar dot transform. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணா we can use it in the ட்ரெய்னிங் செட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் செட்லயும் தனியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஒரே மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸ் தான் ட்ரெய்னிங் செட்லயும் அப்ளை ஆகும், டெஸ்ட் செட்லயும் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபிட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேலர் டாட் ஃபிட் ஆஃப் டேட்டா ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணிட்டு அந்த ஸ்கேலர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கண்டைன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல தந்துருக்காங்க. 60, 120,000 அப்படின்றத எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல தந்துருக்காங்க. அதே மாதிரி கண்டைன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்னு நம்ம தெரியறதுக்காக இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நான். இதெல்லாம் வச்சுதான் என்ன பண்ண போகுது, அது டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ற தனித்தனியா பண்ணனால என்ன அட்வான்டேஜ்னா, we can have a same minimum and maximum value and it can be applied to training data and test data. நீங்க ரெண்டுக்கும் தனித்தனியா ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டோட வேல்யூஸ் வந்து டிவியேட் ஆகும். ட்ரெய்னிங் செட்டுக்கு ஒரு மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், டெஸ்ட் செட்டுக்கு ஒரு மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணிட்டு தென் we should apply this transform methods. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணினா நமக்கு கிடைச்ச அதே வேல்யூஸ் வந்து வந்துடும். ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணினா என்ன வேல்யூ வருமோ அதே தான் தனித்தனியா பண்ணாலும் அதே ப்ராசஸ் தான் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் மின் மேட்ச் ஸ்கேலார். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம டேட்டா வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம்.